ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எம்போஸ்ட் டபுள் கலர்ல தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் இது ஸ்டிச் பண்ணோம்ல, அதே மாதிரி இப்போது டபுள் பைப்பிங் த்ரெட் எடுத்து சேம் சைஸில் கட் பண்ணி ஃபஸ்ட்டு கம் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்ஸாக் ஸ்டிச் போடுங்க. இந்த சிக்ஸாக் ஸ்டிச் போடும்போது நமக்கு சப்போஸ் ஒழுங்காக கம் ஒட்டாமல் அந்த த்ரெட்டு பிரிஞ்சு வர மாதிரி இருந்துச்சுனாலும் இந்த ஸ்டிச் போடுறதுனால எதுவும் வராமல் நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணிடலாம், வெளியில் தர்றாமல். அந்த எண்டு பார்ட் வரும்போது அந்த பிசுறு மாதிரி இருக்குல்ல, அதையே நல்லா கவர் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணிடுங்க. இல்லைட்டா நம்ம போடுற அந்த கலர் த்ரெட்டுக்கு மேலே அந்த கீழே இருக்கிற பைப்பிங் த்ரெட் வெளியில் வரும். அதுக்காக நம்ம இதுக்கு 2 கலர் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டு பேக் சைடு இழுத்துட்டு அடுத்து லாங் ஸ்டிச், அடுத்து அந்த சைடு ஒரு ஷார்ட் ஸ்டிச் போடணும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம், ஃபஸ்ட்டு சிங்கிள் த்ரெட்டு பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். சைடாக இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், சைடில் இருந்து தான் போடணும். அதுக்கு மேலேயே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சைடில் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அந்த லைன் மேலேயே போடும்போது நமக்கு அந்த ஸ்டிச்சஸ் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த பைப்பிங் த்ரெட் கொஞ்சம் பிசுறு மாதிரி தெரியுதா, கொஞ்சம் மேலே மேலே இருக்கிறதுனால நான் கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறேன். இதுக்காக தான் இந்த சைடு எட்ஜில் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ஜிக்ஸாக் த்ரெட் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியில் அதுவும் வராது. இப்படி தெரிஞ்சாலும் இந்த பைப்பிங் த்ரெட் வெளியில் தெரிகிற மாதிரி இருந்தாலும் அதை கவர் பண்ணியும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். சேம் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் மாதிரி தான் இதுவும், ஆனால் சைடாக பண்ணுறோம், அவ்வளோதான். அப்படி அந்த த்ரெட்டு தெரியும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலேயே ஸ்டிச் பண்ணிடுங்க. எப்படி இருந்தாலும் நமக்கு ஸ்டிச் பண்ண கற்றுக்கணும். இப்போ த்ரெட்டு எடுக்கிறதுக்கு சரியாக வரல, நான் திரும்ப எடுத்து ஸ்டிச் போடுறேன். இங்கே பாருங்க, கீழே பண்ணும்போது அந்த ஷார்ட் ஸ்டிச் கீழே போடணும், அந்த சைடு மேலே பண்ணும்போது அந்த ஷார்ட் ஸ்டிச் மேலே போடணும். அடுத்து அந்த த்ரெட்டை எடுத்து கொஞ்சம் லாங்காக எடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நம்ம இன்னொரு த்ரெட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சிக்கு விழுகும், 2 த்ரெட்டும் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா. அது அடுத்து நெக்ஸ்ட்டு கோல்டு த்ரெட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த இடத்துலேருந்து ஆப்போசிட்டில் இந்த ட்ரையாங்கிள், இந்த க்ரீன் கலர் அந்த எட்ஜ் பார்ட் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அதே மாதிரி லாங் ஸ்டிச், ஒரு குட்டி லாங் ஸ்டிச், அடுத்து ஒரு லாங் ஸ்டிச், அடுத்து ஒரு குட்டி லாங் ஸ்டிச். அந்த க்ரீன் கலர் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்து போக போக நமக்கு ஈக்குவல் சைஸாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். அதே நம்ம இப்போ இந்த க்ரீன் கலர் ஃபினிஷ் பண்ணியிருக்கோமா, அந்த த்ரெட்டு வரைக்கும் நம்ம இந்த கோல்டன் கலர் ஃபினிஷ் பண்ணிடணும். அதே மாதிரி அந்த கோல்டு ஃபினிஷ் ஆகும்போது அந்த இதுலேருந்து நம்ம க்ரீன் கலர் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகணும். அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்கணும்னு எண்ணுறதுக்கு தேவையில்லை, அது ஈக்குவலாக அந்த ஷேப்பில் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த கோல்டன் த்ரெட் இந்த க்ரீன் கலர் த்ரெட் போட்டுக்கொள்ள அது வரைக்கும் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த சைடில் கோடு போட்டுக்கோங்க, ஈக்குவலாக எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறோமோ அது கீழேயே பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும்.
இப்போ இந்த கிரீன் கலர் த்ரெட் வரைக்கும் முடிய போகுது. இப்போ இந்த கோல்ட் கலர் த்ரெட் எடுத்து அந்த நூலை எடுத்து அந்த சைடு ஸ்டிச் பண்ணி வச்சிடறோம் தனியா. இப்போ அந்த கிரீன் கலர் வந்து இந்த கோல்டை எங்கே ஃபினிஷ் பண்ணமோ அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது தான் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். அதே மாதிரி சேம் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் மாதிரி கிராஸாக பண்ணுறோம். லாங் ஸ்டிச், அடுத்து குட்டி, அடுத்து பெரிய லாங் ஸ்டிச், அடுத்து குட்டி லாங் ஸ்டிச். இந்த கிரீன் கலர் இந்த எல்லோ ஸ்டிச் இந்த எல்லோ கலர் த்ரெட் வர வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிடணும். நல்லா ஒட்டி ஒட்டி ஸ்டிச் பண்ணுங்க. கேப் விட்டு விட்டு பண்ணாதீங்க, அப்பதான் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த போட்டிருக்கோன்னா அந்த த்ரெட்டோட ஷைனிங் வந்து நல்லா தெரியணும். இப்போ இந்த எல்லோ கலர் அந்த கோல்டன் கலர் த்ரெட் வரைக்கும் இந்த க்ரீன் கலர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதோட எடுத்து அந்த சைடு அந்த த்ரெட்டை எடுத்து தனியாக ஸ்டிச் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் 2 த்ரெட்டும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும், சிக்கு விழாகாமல் இருக்கும். அடுத்து அந்த கோல்டன் கலர் த்ரெட்டை வந்து எங்கே க்ரீன் கலர் ஃபினிஷ் பண்ணமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த க்ரீன் கலர் த்ரெட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கோல்டன் கலரு ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ ஸ்டார்டிங்லேயே தெரியும் உங்களுக்கு அந்த கோல்டனும் அந்த க்ரீன் கலரும் ஈக்குவலாக இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்தது. இப்போ இந்த க்ரீன் கலர் த்ரெட் எடுத்து இந்த கோல்டனோட எட்ஜ் பார்ட்லேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த எட்ஜ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த எல்லோவோட இந்த கோல்டனோட எட்ஜ் பார்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சென்டர்லேருந்து போயிடாதீங்க, இல்லாட்டா கொஞ்சம் தள்ளியும் வந்துடாதீங்க, ஷேப் மாறிடும். இப்போ இந்த க்ரீன் பாருங்க, அந்த கோல்டனை விட உள்ளக்கு கொஞ்சம் தள்ளியே இருக்கு. ஆனால் அதுக்கு மேலேயே நம்ம வந்து கோல்டன் கலர் ஸ்டிச் போடும்போது அந்த ஈக்குவல் சைஸில் வந்துடும் அது. அதே மாதிரி நம்ம அந்த டிராயிங் பண்ணியிருக்கோமா அதுக்கு மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ண கற்றுக்கணும். அந்த டிராயிங் விட்டு ஏதாவது ஒரு கோடுனாலும் அதுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணணும். லைட்டாக இங்கிட்டு தள்ளி போனாலும் அதோட ஷேப் மாறிடும். அடுத்து இந்த கோல்டன் வந்து க்ரீனோட எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபுல்லாக இந்த க்ரீன் கலர் கவர் ஆகிற மாதிரி போட்டுருங்க. இந்த க்ரீன் ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து அந்த க்ரீன் கலர் த்ரெட் எடுத்து இந்த கோல்டன் கலர் இந்த எட்ஜில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. கிரீன் கலர் த்ரெட்டை அடுத்து இந்த கோல்டன் கலர் த்ரெட்டை இந்த சைடில் இன்னும் இந்த கொஞ்சம் கேப் இருக்குல்ல அதில் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சரி த்ரெட்டில் ஒரு அவுட்லைன் கொடுத்துருங்க. சரி த்ரெட்டில் டபுள் ஸ்டிச்சாக கொடுத்தீங்கன்னா அவுட்லைன் நல்லாயிருக்கும். அடுத்து அந்த எட்ஜ் பார்ட் இருக்குல்ல அந்த ட்ரையாங்கிளோட அந்த எட்ஜில் வந்து உங்களுக்கு வேணால் பீட்ஸ் வேணால் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.